கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த அன்பு கர்த்தர் உங்களோடு தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி அவர் வாக்கும் கொடுத்து எல்லாத்தையும் நடத்தி முடித்த அந்த தேவன் இப்பொழுதும் உங்களை தேடி தேடி வந்து உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்க்கிறதான் அவருடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று தலைப்பு வைத்தேன். காரணம், அவர் நம்மை தேடி வந்து நம்மை நேசிக்கிறவர். நாம் எங்கேயோ கடந்தோம். ஆபிரகாம் பாருங்கள், அவன் எங்கேயோ கடந்தான். அவனை கூப்பிட்டு வந்து பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே எத்தனையோ விதமான மற்ற மதத்திலேருந்து வந்திருப்பீங்க, மற்ற பின்தங்கி ரொம்ப கீழே இருந்து மட்டத்திலேருந்து வந்திருப்பீங்க. எப்படி வந்தீங்க? தேவன் உங்களை நேசித்தார். முதல்ல விசுவாசிக்கணும். இந்த அண்ட சராசரி படைத்த தேவன், இந்த உலகத்தையே உண்டு பண்ணின தேவன் என்னை நேசிக்கிறார் என்றால் அவர் வழி நடத்துவார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் தான் என்னை தேடி வந்தார்னா அவர் தேடி வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறார். எப்படி கொடுப்பார்? அவர் வார்த்தை கொடுக்குறார். அந்த வார்த்தைப்படி கேட்கணும். கேட்டு அதற்படி அதை கீழ்ப்படிந்து அதற்படி நாம் செய்து அதனோடு நம் மனதை பொருத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்கள் நன்மையாக கிடைக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு நேராக போகும். பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட்டார். பாருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? எதிராளியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனை ஏதாட்டு பண்ணணும், அவனை ஏதாட்டு செய்யணும், அவனை ஏதாட்டு பண்ணி நமக்கு எதிராக ஒரு காரியத்துக்கு அவன் நமக்கு செஞ்சுதான் சொல்லி அவனை ஏதாட்டு பண்ணணும், அவனை ஒன்று இல்லைன்னா ஆக்கி அவனை அழிச்சிடணும்னு நீங்கள் யோசிக்கிங்க. இந்த மாதிரி எண்ணத்தில் நேரத்தில் தான் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் ஏன் நீ என்னை நேசிக்கிற, இதெல்லாம் செய்யலாமா? அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவன் செஞ்சான்னா, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை பார்த்து அவன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் செய்கிறான், ஆகையால் அதற்கு நான் என்ன செய்யணும், அதை நான் மேற்கொள்ளவா இல்லை எண்ணி சொல்லி அவரோடு நீங்கள் அந்த பாரத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன் கூட இருந்து அதுக்கு தேவையானதை செஞ்சு உன்னுடைய மனதை முதல்ல பில்ட் பண்ணுவார். பாருங்கள், ஒருத்தன் பிரச்சனை பண்ணுறான்னா முதல்ல அடிக்கிறது நம்ம மனம்தான். மனம் வந்து என்ன சொல்லுது? அவனை செய், வாங்க, குத்து, வெட்டுன்னு ஏதாட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஏதாட்டு செய்யுது. ஆனால் தேவனும் அதை என்ன செய்தார்? அவர் இருந்து அதை ஆதரிக்கிறார். ஏன்னா உள்ளத்தில் அவர் இருக்கிறார். உள்ளமானது என்ன செய்யுது? தவறான பாதையில் போச்சுன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் எண்ணத்தை எப்படி உள்ளே செலுத்திங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அது உண்மை தானே? நீங்கள் எண்ணமாக இன்றைக்கி வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரமாக தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை போய்ட்டுருக்கு. ஆகையால் நீங்கள் எப்படி அந்த எண்ணத்தை தேவன் எப்படி டைவர்ட் பண்ணுற பாருங்க. நான் உனக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்ல, நான் உன்னை அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட்டார். உங்களை நீதிமான ஆக்கியிருக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, தப்பு பண்ணீங்க. தேவன் என்று அவர் சிலுவையில் மரணத்தை முடித்து என்று அவர் நமக்காக பாவமானாரோ அந்த பாவமாகி சிலுவையில் அறையப்பட்டார். அந்த நொடி பொழுதிலே நம்மையும் நீதிமான ஆக்கிவிட்டார். அதுதான் உண்மை. ஆனால் நிறைய பேர் அவர் பாவமானார் என்று நம்புகிறாங்க. ஆனால் நாம் நீதிமானன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏனென்றால் நம்ம சரீரப்பிரகாரமான இந்த உலகத்தில் இந்த 5 புலன்களை வைத்து தான் பார்க்குறோம். இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? கண்ணால் பார்க்குறது, ஐயோ நான் நேற்று அப்படி பண்ணிட்டேனே, இப்படி செஞ்சுட்டேன், பார்க்கக்கூடாத பார்த்துட்டேனே, பேசிட்டேனே, தப்புக்கிட்டேன், இப்படி இந்த உலகத்திலே இருக்கிறது தான் பார்க்குறார். வழியே இந்த உள்ளான ஆவியின் மனிதன் தேவன் அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட முதல் கொண்டு நம்மளை நீதிமான ஆக்கிவிட்டார். இந்த நீதிமான ஆக்கினவர், இந்த நீதிமான ஆக்கின அந்த தேவன் நமக்கு உள்ளாக இருந்து அவர் நம்மை நடத்துகிறார். அதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய பாவ சுபாவங்கள், அதாவது எப்படி அந்த பாவ சுபாவங்கள்னால், இப்போ நீங்கள் நான் சொன்னது போல் அந்த நபரை நீங்கள் அப்போது அடிக்கைக்கு வாங்க போனீங்கன்னா, இப்போ தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கல. இப்போ நீங்கள் தேவனுக்கு எப்போ முதலிடம் கொடுக்கீங்க? அவரிடத்துல பாரத்தை என்னிடத்துல நான் சொல்கிறேன்ல, கர்த்தர் மேல் பாரத்தை சும்மா அவரிடத்தை பாரத்தை நீங்கள் ஒப்படைச்சிட்டு இப்போ அவருக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்க. தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கலன்னா அங்கே தான் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிடுங்க. அந்த பிரச்சனையை நீங்களே ஹேண்டில் பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அங்கே பிரச்சனையில் மாட்டி நீங்கள் சிக்கிக்கொள்ளிருந்தீங்க. தேவனிடத்தில் முடுக்கும்போது அவர் உங்களை ஆதரித்து அதையெல்லாம் நடத்துகிறார். இப்படி நடத்தும் பொழுது தான் இந்த மாதிரி காரியங்களை தேவனுக்குள்ளே நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது தான்
இந்த நீதிமான்ங்கிறது நமக்கு புரியும். அந்த அப்படி தான் நமக்கு அதை அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். எப்படி நீதிமான் என்று நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம தான் அதை கீழே விழணும். அதனால தான் அவன் வந்து சரீர பிரகாரமாக பார்க்கறதுனால அவன் அதை போகிறதுனால அவன் கர்த்தர் எனக்கு இருக்கிற நீதிமானாக இருக்கிற என்னை ஆக்கியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது நம்ம அதுலேருந்து ஜெயிக்கிறோம். இப்படி தான் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து வழி நடத்துகிறார். இந்த அன்பு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.